ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அண்மை செய்தி, நாமக்கல்லில் இபிஎஸ்ஸின் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்திற்கு நாமக்கல் போலீசார் அனுமதி அளிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். காவல்துறையினர் எதற்காக அனுமதியை மறுத்தனர்? அடுத்த கட்ட நடவடிக்கையாக அதிமுக தரப்பிலிருந்து என்ன மேற்கொள்ள இருக்கிறார்கள்? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் நாளை திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியிலும், நாளை மறுநாள் அதாவது 6ஆம் தேதி நாமக்கல் நகரம் மற்றும் பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில்தான் அதிமுகவினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் தொடர்பாக அனுமதி கேட்டனர். அதாவது திருச்செங்கோடு பகுதியில அண்ணா சிலை அருகிலும், குமாரபாளையம் பகுதியில ராஜன் திரையரங்கு முன்புறம் மற்றும் நாமக்கல் நகரில் பழைய பேருந்து நிலையம் அருகிலும், வேலூர் பகுதியில பொத்தனூர் பிரிவு சாலையிலும் அனுமதி கேட்டனர். ஆனால் அதிமுகவினர் தேர்வு செய்த பகுதிகள் மாநில நெடுஞ்சாலையில் உள்ளதால் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அனுமதி அளிக்க முடியாது என நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் தரப்பில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதற்கு மாற்றாக பட்டா இடத்தில் நடத்தி கொள்ளலாம் எனவும், மேலும் இபிஎஸ் பிரச்சாரத்தில் 2000 முதல் 3000 பேர் தான் பங்கேற்க வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்திற்கான இடமானது அனுமதி பெறுவதில் அதிமுகவினரிடையே ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தற்போது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திற்கான மாற்று இடத்தை அதிமுகவினர் தேர்வு செய்ய சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.